ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். ஃப்ரைடே மார்னிங் என்னோட மார்னிங் 4:30க்குலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏந்திரிச்சோன்னா வேலையாக வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு நிலவாசலையும் விளக்கை ஏற்றி வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே செய்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ போடுறது தான். டீ எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் போட்டு குடிச்சிட்டேன். அடுத்து லஞ்ச் பாக்ஸு தேங்காய் பால் சாதம் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு தேங்காய் பால் செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கு சைடிஸு உருளைக்கிழங்கு குருமா தான். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் கிச்சனில் உள்ள பாக்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிருவேன். லஞ்ச் பாக்ஸில் வச்சதுக்கு போக மிச்சம் இருக்கிற சாப்பாடுலாம் சின்ன டப்பாவில் எடுத்து மாற்றி வச்சிருவேன். சாதத்துக்கு தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்குவேன். தேங்காய் பால் குடித்தா வயிற்றில் உள்ள புண்ணு ஆறுங்கிறதுனால நான் எப்பவும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சு நான் குடிச்சிக்குவேன். கிச்சனில் உள்ள சிலிம் ரக்கை விளக்கி வச்சுருந்தேன். விளக்கி வெயிலில் காய வச்சுருந்தேன். காய வச்சு அதை செட் பண்ணி வச்சுட்டேன். அதில் உள்ள திங்ஸையும் எடுத்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். இந்த சிலிம் ரக்கு இடத்தையும் அடைக்காமல் ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தேன். நைட் சாப்பாட்டுக்கு கோதுமை தோசை, அதுக்கு சைடிஸ் காலம்பரை வச்ச உருளைக்கிழங்கு குருமா தான்.